அந்த குர்ஜப்ரீத்தோட ஓவருக்கு முன்னாடி 24 பாலுக்கு 66 ரன் இருந்துச்சு. ஸ்ட்ரைக்கில் ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு பால் நல்லா ஒரு மாதிரி குர்ஜப்ரீத் சிங் ஓவர் த விக்கெட்டில் வந்து ஒரு மாதிரி காலு கடையில் ஒரு மாதிரி ஓபி பால் ஸ்லாட்டில் போட்டார். லெக் சைடில் அப்படியே மிடு விக்கெட்டுக்குள்ள அப்படியே பறக்க விட்டார். ஒரு ஹாஃப் ஹெலிகாப்டர் ஷாட் ஒன்று திரும்பி அவுட் சைட் ஓவர் த விக்கெட்டில் வந்து ஒரு மாதிரி அவுட் சைட் ஆஃப் பால். அது ஒரு மாதிரி அதுவும் ஒரு ஸ்லாட்டில் விழுந்தது. ஸ்லாட்டில் விழுந்த அந்த பாலை பறந்துருச்சு, 6 பறந்துருச்சு. சைட் ஸ்க்ரீனுக்கு நேராக அடித்தார். திரும்பி அதே லெங்க்த்து அதே இடத்துல போட்டார். பட் இந்த தடவை லாங் ஆஃபுக்கு மேலே ஸ்டைலிஷ் ஆனார். மொத்தம் 3 6 வந்துச்சா. அதுக்கப்புறம் ஒரு நோ பால் ஃப்ரீ ஹிட் ஒன்று வந்துச்சு. லெங்க்த்து பால் ஸ்டேடியம் விட்டு வெளியே பறக்க விட்டுட்டார். அதுக்கப்புறம் ஒயடியாக இருக்கிற ஒன்று போட்டார் குர்ஜப்ரீத் சிங். கல்லியில் பிச்சுக்கிட்டு 4 ஒன்று போச்சு. இந்த ஓவரில் மொத்தம் 30 ரன் கிட்டத்தட்ட அழிச்சாச்சு. மொத்தம் 4 6 ஒரு நோ பால் ஒரு 4 வேறு. குர்ஜப்ரீத் சிங் முடிச்சுட்டு போகும்போது மேட்ச் இன்னும் தமிழ்நாடு கையில் தான் இருந்துச்சு. அதாவது 16 பாலுக்கு 34 ரன் அடிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது விஜயசங்கர் உள்ளே வந்தார். தேர்ட் மேன் ஆக்சுவலி கொஞ்சம்